முதல் சமயாச்சாரியராக நாம் வழிபடக்கூடியவர் ஞானசம்பந்த பிள்ளையார். பொதுவாக சைவ மரபில் பிள்ளையார் என்கிற சொல் இன்றைக்கு விநாயகரை குறித்தாலும் சைவ மரபை பொறுத்தவரை முருகனைத்தான் பிள்ளையார் என்று சொல்வார்கள், விநாயகரை மூத்த பிள்ளையார் என்று சொல்வார்கள், ஞானசம்பந்தரை ஞானசம்பந்த பிள்ளையார் என்பார்கள், சண்டிகேஸ்வரரை சண்டீச பிள்ளையார் என்பார்கள். பிள்ளை என்கிற அடைமொழிக்கு உரியவராக இந்த 4 ஞானிகள் அருளாளர்கள் திகழ்கிறார்கள். அவர்களில் பெருமானுடைய பெருங்கருணைக்கு பாத்திரமாகி 3 வயதில் பெருமான் தூண்ட அம்பிகையால் ஞானப்பால் ஊட்டப்பட்டவர்தான் ஞான சம்பந்த பெருமான். அவர் திருவும் ஞானமும் குழைந்த ஞானப்பாலை பருகி அருளியதால் திருஞான சம்பந்தர் என்று பேசப்பட்டார். அந்த காட்சி மிக அற்புதமான காட்சி. ஒரு கவிதையினுடைய பிறப்பு எங்கே என்பதை சைவம் அவ்வளவு அழகாக சித்தரித்து காட்டுகிறது. சின்ன குழந்தையாக சீர்காழி குளக்கரையில் நிற்க வைத்துவிட்டு சிவபாத இருதயர் தண்ணீருக்குள் தலைமுழுகுகின்றார். அப்பாவை காணவில்லை என்று பிள்ளை அழுகிறது. இதை மேலோட்டமாக பார்க்கிற சில பேர் கேட்பார்கள், 1 நிமிடம் தலைமொழியை எழுதுவதற்குள் பிள்ளை அழுமா என்று கேட்பார்கள். ஆனால் ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தையார் சிவபாத இருதயர் தண்ணீருக்குள் மூழ்கிய நிலையில் சில யோக மரபுகளை, சில நிஷ்டைகளை, நியமங்களை மேற்கொள்ளக்கூடிய தன்மையில் இருப்பவர். தலை தண்ணீருக்கு வெளியே தெரியாமல் சிறிது நேரம் இருக்கக்கூடிய ஒரு அபியாசத்தை அவர் செய்து வந்தார். ஆதலினாலே பிள்ளை அங்கே நின்று கொண்டிருக்கிற பிள்ளை அழுகிறது தந்தையை காணாமல். அப்போது அங்கிருந்த கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று குழந்தை அழுகிறது. உடனே அம்மையப்பராக தோணிபுரத்து ஈசப்பெருமான் தோன்றுகிறார். அவர் தூண்ட ஒரு பொற்கிண்ணத்திலே உமையம்மை தன்னுடைய திருமுலைப்பாலை சேகரித்து அதில் ஞானத்தை, சிவஞானத்தை குழைத்து குழந்தைக்கு ஊட்டுகிறார். வாயிலிருந்து பால் சொட்ட சொட்ட பாலரா வாயராக ஞானசம்பந்த பெருமான் நிற்கின்றார்.